ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎல்எஸ்சி சர்வீசஸ் ஐபிஓ தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் இதில் ஒரு சேட் பார்ட் என்ன அப்படின்னா ரீட்டெயிலுக்கு 10% தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேபி முன்னாடி லாஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இது பிஎல்எஸ்சி சர்வீசஸ் ஐபிஓ பார்த்திங்கன்னா சூப்பரான ஐபிஓ. இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 111% இருக்குது. லிஸ்ட் ஆகும்போது அதுக்கு மேலே லிஸ்ட் ஆகவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி எனேபிள்டு டிஜிட்டல் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்னன்ஸ் சர்வீசஸ் எல்லாமே இதில் பண்ணுறாங்க. அப்புறம் B2B பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஐபிஓ. அது ஸ்ட்ரென்தனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வைஸ் நல்லா இதாக இருக்காங்க. ஸோ அதிக பேர் இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இதோட ஐபிஓ சைஸ் 310 கோடி. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. இது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துலையுமே லிஸ்ட் ஆகும். ஸோ ரீட்டைலோட மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,580 ரூபா. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. Feb 1 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா Feb 2. ஸோ இதோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2021 ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். earning per ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபா இருக்குது பர் ஷேருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நான் ஒரு 3 அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.